Guys, இன்னைக்கு 13th December. பார்த்தீங்கன்னா நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக தண்ணி குளம் மாதிரி கெட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் தண்ணி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் மண்ணு கிடையாது, இது ஃபுல் தண்ணி. இது பாருங்கள், இந்த செடி கிட்டக்கெல்லாம் தண்ணி, அந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ ஃபுல்லாக தண்ணி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது மழை நேற்று. ஸோ இன்றைக்கி அவ்வளோவா இல்லை, இன்றைக்கி காலையிலேருந்தே மழை இல்லை. இன்றைக்கி வெதர் பார்த்தா இன்றைக்கி மழை இல்லைன்னு தான் போட்டிருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மழை பெய்யுது நேற்று. ஸோ நாங்களே நேற்று வெளில வந்துடும் அப்படின்னு தான் நினச்சோம், பட் எனக்கு வரல. பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி கிட்டி கிடக்கு. நானே இப்போ காலையில் எழுந்திரிச்சு பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ தண்ணி கட்டி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ், நேற்று மழைக்கு இந்த பெரிய டப்பாவே நிரம்பி இருக்குது. இப்போ வாங்க நான் எங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கைஸ், நான் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் இந்த குட்டி கல் எடுத்து போட போகிறேன். இங்கேயும் தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்திங்களா, அங்கேயும் தண்ணி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இடம் கொஞ்சம் பெரிய கல் எடுத்துருக்கேன். இங்கே தண்ணி இருக்கிற மாதிரியே அவ்வளோவா தெரியாது, ஆனாலும் இங்கே தண்ணி இருக்குது, நிறையாவே இருக்குது. இங்கேயுமே சைட்லேயுமே ஃபுல்லாக இருக்குது, ஒரு இடம் விடல ஃபுல்லாக இருக்குது. அங்கெல்லாம் அங்கேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கேன். வேணா பாருங்கள், அந்த செடியாக இருக்குல்ல அந்த இடத்துலையே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கேன் பாருங்கள். அங்கேயுமே தண்ணி இருக்க தான் செய்யுது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அது கிட்டக்கையுமே தண்ணி இருக்குது. இப்போ நான் அந்த செடி மேலே தான் போட போகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா வந்துச்சா, அங்கே வந்துச்சா. ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி சுடு பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி இருக்குது எங்களுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா நான் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கேன். அங்கேயுமே தண்ணி இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் தண்ணி இருக்கா. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் காமிக்க, இங்கே தண்ணி அங்கேயும் இருக்குது. ஸோ சுற்றி சூழல பின்னாடி ஃபுல்லுமே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இங்கேயுமே மிச்சம் வைக்கலை, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், பச்சை பசன்னு இப்போ தான் ஏதோ நட்டி வச்சது மாதிரி அப்படி இருக்குது சூப்பராக. இந்த சைடு செடி அப்படி நிறையா இருக்கிறதுனால இங்கே தான் எங்கள் சைடு நாங்கள் எங்களோட கார்டன்னால். ஸோ அந்த தண்ணி எல்லாம் அதுக்கு உறிஞ்சிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்லேயும் இங்கே தான் மண் நிறையா இருக்கும். அந்த சைடு அண்டர் கிரவுண்டில் மண் அவ்வளோவா நிறைய இருக்காது. என்னோடய கையிலே இந்த விரல் அளவுக்கு தான் உள்ளே போகும், இந்த விரல் அளவுக்கு தான் உள்ளே தண்ணி போக முடியும், அவ்வளோவுக்கு தான் அங்கே மண் இருக்குது. அதனால் மேல் வாக்கில் நல்லாவே கெட்டிட்டு தண்ணி. இங்கே இந்த சைடு நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோவுக்கு தோண்டலாம், இந்த மடக்கிற அளவுக்கு வரைக்கும் ஃபுல்லாக தோண்டலாம். அது வரைக்கும் இருக்குது, நல்லாவே மண் இருக்குது. அதனால இது உறிஞ்சிக்கிட்டு, இது அப்படி கிடையாதுல்ல. அதனால் இங்கே ஃபுல்லாக மழை தண்ணி கைஸ். மெயினாக இந்த மரம் தான் பாருங்கள், புளி வரைக்கும் அப்படி எட்டி வச்சுருக்கு, ஃபுல்லாக இருக்குது. புளியுமே தாண்டி மேலே வரைக்கும் வந்துருக்கு. முதல்ல காய்ஸ் மழை பெய்ஞ்சு வரும்போது நேராக இதுலேருந்து இப்படி இங்கே விழுந்துருக்கு. இதில் சைடில் ஃபுல்லாக அப்படியே இருந்து சைடில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இப்படி உள்ளே இதுக்குள்ளே போயிருக்கு. இது நடந்தோடனே இதால் தாங்க முடியலன்னே இதை அப்புறம் கொஞ்சம் வெளியே வர்றதில்ல. அப்பவும் வரைக்கும் மழை பெஞ்சு ஃபுல்லாக வெளியே வந்துருக்கு. மொத்தமாக மறைச்சிட்டுன்னே சொல்லலாம் கைஸ். அந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த கிராஸ் இடத்துல மட்டும் இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக போனோன்னா இந்த இடம் வரைக்கும் தண்ணி கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி உண்டு. அங்கே செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியலை.
பட் ஆனால் சுற்றி சுற்றி ஃபுல்லு தண்ணி இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி தண்ணி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ இப்போ தான் நானே காலையிலேருந்து பார்த்தேன்னு சொன்னேன், எனக்கே பார்க்க அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டிலே யாருக்கு வீட்லேயே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீட்டில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யார் யார் வீட்டிலலாம் எந்த ஊரில் வந்திருக்கு. ஸோ சென்னை பீப்புள்ஸ்லாம் ரொம்ப பாவம். ஸோ சென்னை பீப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.